visittemples.com அப்படிங்கிற ஒரு வெப்சைட் வலைதளம் வந்து கோவில்களை பற்றி எல்லா விவரங்களையும் சொல்லும். அந்த கோவிலுக்கு எப்படி சென்றடையலாங்கிறதுக்கு ஒரு கூகுள் வரைபடம் கொடுத்துருக்கோம். அது தவிர வானிலை அறிக்கை எங்கே போகிறதுக்கு ஏற்ற தருணத்தை வந்து காட்டும். அது தவிர ஒரு வீடியோ லிங்க்கும் இருக்குது. அந்த வீடியோ லிங்க் மூலமாக அந்த கோயிலை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி visittemples.com வெப்சைட் மூலிமா சென்னை மேற்கு முகப்பேரில் சிவன் கோயில் தெருவில் அமைஞ்சிருக்கிற ஸ்ரீ பஞ்சமுக சிவன் ஆலயத்தை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த கோயில் முதலாக 1991 கணபதி விக்கிரகத்தை வச்சு பிரதிஷ்டை பண்ணுறான். அப்புறம் 97 வந்து பஞ்சமுக சிவன், அதாவது காமேஸ்வரர் அவரோட விக்கிரகத்தையும், 2000 காமேஸ்வரி அம்பாளோட விக்கிரகத்தையும் வச்சு பிரதிஷ்டை பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கோயில் வந்து வளர்றது. மூலஸ்தானத்தில் பஞ்சமுக சிவன், ஈசானம், சத்யோஜாதம், தத்புருடம், அகோரம், வாமதேவம் ஆகிய 5 முகத்தோற்றத்துடன் காணப்படுறார். மூலஸ்தானத்தில் மேற்கு நோக்கி இருக்கும் பஞ்சமுக சிவனை நோக்கி ஒரு நந்தி வாகனமும் பலிபீடமும் இருக்குது. மூலஸ்தானத்தோட இடப்பக்கத்தில் கணபதி விக்கிரகம் இருக்குது. கணபதியோட பேர் வந்து இங்கே வித்யா கணபதி. அவர் கையில் ஒரு ஏட்டுச்சுவடியும் காணப்படுறது. வலப்பக்கத்தில் சுப்பிரமணியர் வள்ளி தேவசேனா சமேதமாக காணப்படுறார். இந்த கோயிலில் அம்பாளோட பேர் காமேஸ்வரி அம்பாள். இவர் வந்து தெற்கு நோக்கி அமர்ந்த கோலத்தில் காணப்படுறார். இவர் வந்து பார்வதியோட ஒரு வடிவம். அம்பாள் காமேஸ்வரியோட பாத பக்கத்தில் பூர்ண மகாமேரு எந்திரத்தை வச்சுருக்கா. அதே மாதிரி அம்பாளோட உற்சவ மூர்த்திக்கு வாராகி, லலிதா பரமேஸ்வரி, ராஜமாதங்கி அப்படின்னு பேர். இங்கே அம்பாள் சன்னதியை நோக்கி ஒரு சிம்ம வாகனம் இருக்குது. அதே மாதிரி அம்பாள் சன்னதிக்கு 2 பக்கமும், ஒரு பக்கத்தில் தட்சிணகாளியும் இன்னொரு பக்கத்தில் காலபைரவரோட விக்கிரகம் வச்சு வழிபடுறான். கோயிலோட உள்பக்கத்தில் பிரதட்சணமாக வலம் வந்தால் முதல்ல கருப்பு வர்ணத்தில் விக்கிரகத்தில் கிழக்கு நோக்கி ஆஞ்சநேயர் விக்கிரகம் காணப்படுறது. அவருக்கு நேர் எதிர்ப்புறமாக நவகிரக சன்னதி இருக்குது. இந்த கோயிலுக்குள்ளேயே சங்கடஹர துர்கை அம்மனுக்கு தனி சன்னதி இருக்குது. சங்கடஹர துர்கை அம்மன் கிழக்கு நோக்கி இருக்கா. இங்கே இருக்கிற சங்கடஹர துர்கை அம்மன் சன்னதிக்கு எதிர்ப்புறமாக ஒரு பள்ளியறை இருக்குது. அந்த பள்ளியறையில் சிவன், பார்வதி இவாளோட பஞ்சலோக உற்சவ மூர்த்தி விக்கிரகங்கள் இருக்குது. அதை எடுத்து இருக்கிற சன்னதியில் ஸ்ரீராமர், லக்ஷ்மணர், சீதை இவா வந்து மேற்கு நோக்கி காணப்படுறா நிற்கும் கோலத்தில். இதில் வந்து ஸ்ரீராமர் வந்து கோதண்டத்தோடு காணப்படுறார். இந்த விக்கிரகங்கள் எல்லாமே வெள்ளை பளிங்கு கல்லால் ஆனது. நின்ற கோலத்தில் காணப்படும் ராமர், சீதை, லக்ஷ்மணர் விக்கிரகங்களுக்கு பக்கத்திலேயே ஆஞ்சநேயர் அமர்ந்த வடிவத்திலையும், அதுக்கு பக்கத்தில் வந்து ராமர் பாதம், இவைகளும் வந்து வெள்ளை பளிங்கு கல்லால் ஆனது. ராமர் சன்னதிக்கு பின்னாடி 18 கோடி ராமநாமா எழுதி பத்திரப்படுத்தி வச்சிருக்கா. இதற்கு அடுத்து சுதர்சனர், நரசிம்மரோட பஞ்சலோக விக்கிரகம். அதுக்கு அடுத்தது வந்து ஒரு சிவலிங்கம். இந்த சிவலிங்கத்துக்கு இந்த கோயிலில் வந்து ஆத்மலிங்கம் அப்படின்னு பேர். அதற்கு அடுத்த மாதிரி ஆனந்த சாஸ்தாவிற்கு தனியாக ஒரு விக்கிரகம் இருக்குது. கோயிலுக்கு அருகாமையிலேயே வடுக பைரவருக்கு ஒரு சன்னதியும், பிள்ளையார், தட்சிணாமூர்த்தி, சண்டிகேஸ்வரர் இவாளுக்கும் தனித்தனி சன்னதி இருக்குது. கோயிலுக்கு அருகாமையிலேயே வந்து சாய்பாபாவுக்கு தனியாக ஒரு சன்னதி இருக்குது. அதில் சாய்பாபா அமர்ந்த கோலத்தில் பக்தர்களுக்கு காட்சி தரார். இந்த கோயிலை பிரதட்சணமாக வலம் வரும்போது கடைசியில் இருக்கிற சன்னதி உச்சிஷ்ட கணபதி சன்னதி. இவர் வந்து கிழக்கு நோக்கி அருள் பாலிக்கிறார். ஒவ்வொரு அனுஷ நட்சத்திரத்தின் போதும் மகா பெரியவாளோட விக்கிரகத்துக்கு ஆராதனை, அபிஷேகம் நடக்கிறது. அதே மாதிரி அவரோட வெள்ளி பாதரட்சைக்கும் பூஜித்து நமஸ்காரம் பண்ணுறார். பிற கோயில்களுக்கு இல்லாத இன்னொரு தனிச்சிறப்பு என்னன்னா, இங்கே இருக்கிற சின்ன வெள்ளை பளிங்கு கல் சாய்பாபாவை ஒரு சின்ன பல்லக்கில் வச்சுட்டு கோயிலுக்குள்ளேயே பிரதட்சணமாக வலம் வரான். இந்த கோயிலில் திறம்பட நிர்வகித்து பூஜை புனஸ்காரம்லாம் கவனிச்சுட்டு வரவர் திரு டி வேணுகோபால். அவரை நம்ம பாராட்டியே தீரணும். அவருக்கு துணையாக இருந்து உதவி பண்ணுறவர் வந்து என் ராகவன். அவருக்கும் நமது பாராட்டுதல்கள். சென்னையில் வேறு எந்த கோயிலுக்கும் இல்லாத தனிச்சிறப்பு இந்த கோயிலுக்கு என்ன அப்படின்னா, சென்னையில் இருக்கிற ஒரே பஞ்சமுக சிவன் கோயில் இது ஒன்று தான். இதுவரை இந்த காணொலியை கண்டும் கேட்டும் மகிழ்ந்த பக்தர்களுக்கு visittemples.com சார்பாக ராகவாச்சாரியின் நன்றிகள்.